ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நான் காஞ்ச கருவேப்பிலை வீட்டில் வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். இதில் பட்டை, கொஞ்சம் சோம்பு, கசகசா மூணுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். அண்ட் மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே மட்டன், சிக்கன் இதுக்காக நான் ஸ்பெஷலாக அரைச்ச மிளகாத்தூள், ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ளஸ் இது 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், வெறும் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதோட அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 kgக்கான அளவு. இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கறி தாளித்து விடணும். இதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன். கடுகு போட்டு வெங்காயம் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். ஒரு தக்காளி நம்ம அதிகமாக இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தக்காளி போதுமானது. ஏன்னா அதிகமாக நம்ம தக்காளி போடும்போது குழம்பு புளிப்பு டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் கறி குழம்புனாவே டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கறியை ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்த கறி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். உப்பு அண்ட் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். கிளறி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அதிலிருந்தே தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டா அதில் நல்லா தண்ணி விட்டுருக்கோம். அண்ட் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது கறியில் உப்பு பிடிச்சி நல்லா வேகும். நம்ம லேட்டராக ஆட் பண்ணும்போது கறியில் உப்பு பிடிக்காது. நம்ம இனிஷியலாகவே உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கறியில் நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்துடும். ஸோ கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கறி ஒரு 3/4 நம்ம வேக வச்சிடணும். மசாலா இல்லாமையே நம்ம கறி 3/4 வேக வச்சுட்டு தென் நம்ம மசாலா ஆட் பண்ணிடணும். மசாலா ஆட் பண்ணிட்டா நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனையும் போயிடும். நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கெட்டியாக வைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கறி எல்லாமே வெந்ததுக்கப்புறம் குழம்பு நம்ம குடிச்சு பார்க்கணும். குழம்பெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா கறியை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் நம்ம வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அதே கடாயில் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் ஆட் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல். இந்த தண்ணி குழம்பு இருக்கு இல்லைங்களா, இது நம்ம எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தனியாக டம்ளரில் ஊற்றி குழம்பு கொதிச்சதுனையும் அதை குடிப்போம். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சளி பிடிச்ச டைம்லலாம் கோழிக்கறி, கோழி குழம்பு, இது மட்டன் குழம்பு எல்லாமே இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டுட்டு ஸோ வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம குழம்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதனால தான் நான் குழம்பு ஆட் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கறியை எடுத்ததையும் இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். அண்ட் கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டுட்டு ஒரு 10 minutes தான், கொஞ்சம் நேரம் அதை நம்ம அந்த சாந்தெல்லாம் உள்ளே ஏறுற மாதிரி நம்ம குக் பண்ணிட்டா வறுவல் ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.